8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் சம்பாதிப்பதற்கு செலவழிக்கிறீங்க. அது உங்களுக்கு பாரமா விளங்குது. ஆனா சூரத்துல் பக்கரா ஓத 3 மணித்தியாலம் போகும். அது கஷ்டம். எவ்வளவு மடத்தனம் என்கிறது. சூரா பக்கரா ஒரு நாள் ஓதுறதா? சூரா பக்கராவை எப்பயாவது ஓதிருக்கோமா சகோதரர்களை? யோசிச்சு பாருங்க. நாங்க நம்பல இதெல்லாம். இந்த குர்ஆன ஹதீஸ நம்பல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅல்லமு சூரத்துல் பக்ரா, சூரா பக்ராவை படிங்க. ஏன் சூரா பக்ராவை படிங்க? ஃபஇன்ன அக்தஹா பரக்கா, அது ஓதுறது பரக்கத். வதர்கஹா ஹஸ்ரா, யார் ஓதாமல் விடுவார்களோ கைசேதத்தை அடைவார்கள் வாழ்க்கையில். மூன்றாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தஸ்ததிஉல் பத்லா, சூனியக்காரனுக்கு எதுவும் செய்ய இயலாது. பக்ரா ஓதினா ஏதோ ஓதினா பக்ரா, அலிஃப் லாம் மீம் ஜுஸு, சயகூலு ஜுஸு, தில்கர் ருசுல் ஜுஸுடைய அரவாசி 2.5 ஜுஸு கிட்டத்தட்ட அமைதியா இருந்து ஓதுமா இன்ஷா அல்லாஹ். ஓதும். பரக்கத்து வேணுமெண்டா இதெல்லாம் செய்யும், இல்லைன்னா தேவையில்லை. நான் 10 மணித்தியாலம் ஊபர் ஓடுவேன், 10 மணித்தியாலம் என் கடையில் இருப்பேன், என் பிசினஸ்ல இருப்பேன். சரி, 10 மணித்தியாலம் கொடுக்குறீங்க. நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை பக்கரா ஓதுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை உட்கார்ந்து இன்னைக்கு பக்கராவை முடிச்சு கொடுத்தா எழும்புறது. இன்னும் நேரம் இருக்குது, கிழமைக்கு ஒரு தடவை பக்கரா ஓதுங்க. இன்னும் நேரம் இருக்குதா, நாளாக ஓதுங்க பக்கரா. ஓத தண்ணி ஆயிடும் பக்கரா. என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பரக்கத்தை பார்ப்பீங்கன்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ், என் வாழ்க்கை பரக்கத்தாயிடுச்சு, என் தொழில் பரக்கத்தாயிடுச்சு, சொத்துல பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஷார்ட்கட் இதெல்லாம்.